அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசி தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன் குருவுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு, 9ஆம் இடத்துல கேது சுக்கிரனுடைய கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது மாதத்தோட பிகினிங்லயே சுக்கிர பயிற்சி. அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமும் ஆகிறாரு. சோ இது நம்ம மெயினா அந்த மாதத்துல பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது கரெக்டா இந்த ஆகஸ்ட் மந்த்ல 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. தொடர்ந்து 5ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து புதன் பகவான் மீண்டும் 22ஆம் தேதி நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியன் கேது இந்த 2 கிரகத்துடையும் வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப அந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா புதன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்காரு. கேந்திர ஸ்தானத்துல புதன். முதல் 7 நாள் நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யற செயல், உங்களோட பிளான் இதெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு, எந்த தடுமாற்றமும் இல்லை. ஒன்ஸ் 7ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது புதன் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய சிந்தனை, உங்களோட முடிவு, உங்களுடைய மாற்றங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதத்துல முதல் 7 நாள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய முடிவுகள் எதுவும் மாற்றத்தையோ பிரச்சனையோ கொடுக்கல. 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல ராகு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் ஆல்மோஸ்ட் வெற்றியை நோக்கி பயணிக்கும். உங்களுடைய சிந்தனையை செயலா இப்ப கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. பொதுவா 3ல ராகு இருக்கும்போது ஒரு அசாத்தியமான தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதை வந்து இந்த 3ல இருக்கிற ராகு கொடுத்துரும். அதே போல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அதுதான் 3ல இருக்கிற ராகு ஒரு சின்ன மைனஸ் பண்ணும். மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குறையாகவோ குற்றமாகவோ இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து 4ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த வக்ர சனி என்ன செய்யும் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அல்ல தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சற்றே கவனம் எடுத்துக்கணும். இப்போ வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய வைக்கும். அதுதான் வக்ர சனி. ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதை இந்த நேரத்துல கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி மிகைப்படுத்தி அதை சரி செய்யும். பிரச்சனை வருதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். இப்ப அந்த பிரச்சனையை முழுமையாக நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு காலம் தான் இந்த வக்ர காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறாங்க. ஆனா இந்த மாதம் பர்டிகுலரா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை அதிகப்படுத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து தாயாருக்கு ஒரு முழுமையான உடல் ஆரோக்கிய நிவர்த்தியை நமக்கு சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும். இதுதான் நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனவே தாயார் சார்ந்த வகையில சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த மாதத்துல வந்து நீங்க சான்ஸ் உண்டு. அடுத்து வண்டி, வீடு, வாகனம் இதுல உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றீங்க. வண்டி, வீடு, வாகனத்துல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவு இருக்குன்னா அதை இந்த மாதத்துல செஞ்சு சரி செய்வீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அதை சேஞ்ச் பண்ணிப்பீங்க. எனவே வண்டி, வீடு, வாகனம், தாயார் சார்ந்த விஷயங்கள ஒரு சின்ன செலவு இந்த மாதத்துல வந்து நீங்கும். அதான் நம்ம அல்டிமேட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் பயணம், இடமாற்றம், ஒரு இடத்துல ஒரு திருப்தியா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்த வக்ர சனி கிரியேட் பண்ணும். ஸோ அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அடுத்தது செவ்வாய் மாதத்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. நல்ல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை இந்த மாதத்துல நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. திருமண முயற்சிகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7ல இருக்கும்போது அந்த திருமண சிந்தனையை இன்னும் கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தும். அந்த சிந்தனையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். உங்களோட கியூரியாசிட்டியை தூண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றம், திருமண முயற்சி சார்ந்து எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல திருமண
முயற்சிக்கு சாதகமா இருக்கானா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிடுறாரு. மேலும் ராசிநாதனோட போய் இணைகிறாரு புதன் பகவான். 7ஆம் இடத்துல செவ்வாய். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரு. 7ஆம் அதிபதி 8க்கு வராரு. 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் செவ்வாய் போய் அமர்ந்துடுறாரு. ஆதிபத்திய ரீதியா ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் அவர் பொதுவா பார்க்கும்போது ஒரு பாவ கிரகம், ஒரு வேகம் கோபத்துக்குள்ள ஒரு கிரகம், நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்றோம் அந்த செவ்வாயை. அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணை மேல ஒரு கோப உணர்வு, ஒரு வெறுப்பு உணர்வு, தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் இதை கிரியேட் பண்ணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நம்ம ஜென்மஸ்தானத்துல இருக்கும், பிளஸ் வாக்கு ஸ்தானத்திலே இருக்கும். எனவே வார்த்தைகள்ல ஒரு கோபம், கடுகடுன்னு பேசுறது, தேவையில்லாத வாக்குவாதங்கள், எதையோ பேச போய் எங்கேயோ போய் ஆர்குமெண்ட் ஆகி அப்படியே வாக்குவாதம் அப்படியே பிடிச்சிக்கும். அப்படிப்பட்ட நேரம் இது. அதனால இந்த மாதத்துல திருமண வாழ்க்கையில பொறுமை, நிதானம், வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணி செயல்படுறது ரொம்ப நல்லது. எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு அந்த மாதத்துல நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. புத்திரபாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறைஞ்சிரும். பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். பிள்ளைகளுடைய ஆதரவே கிடைக்கலனாலும் அவர்களால் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய முதலீடுகளை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகிறாரு. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வராரு. நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் வரும். இந்த மாதத்துல உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு சாதகமா இல்லை. எனவே புதிய தொழில் தொடங்கலான்னு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் சாதகமா இல்லை. இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது உங்களுடைய தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தொழில் ரீதியா அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையால உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருவாரு, ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. எனவே தொழில் ரீதியா அவசர மாற்றம், அவசர முடிவுகளை இந்த மாதத்துல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல தொழில் ரீதியா மாற்றங்கள் எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த அப்படியே ஸ்மூத்தா நகர்த்தி எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் உங்களுக்கு கிளீனா இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயுடைய பார்வை, சனியுடைய பார்வை எல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கு. எனவே உத்தியோகத்துல கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் பணி சுமை, கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகள் நீங்க சான்ஸ் அதிகம். எனவே அதுக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்க ஆப்டிமேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத கோப உணர்வுகளை வேலை செய்யற இடத்துல தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல கோபம் பயங்கரமா வரும் நமக்கு. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க நம்மளோட ராசி, நம்முடைய வாக்கு ஸ்தானம், அதே போல தொழில் ஸ்தானம் இதுல எல்லாம் இருக்கு. எனவே கொஞ்சம் கோப உணர்வு தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நம்மளோட ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க செய்யற உத்தியோகம், நீங்க பார்க்கக்கூடிய இந்த தொழில் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமை இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இப்போ நீங்க ஏதாச்சும் தொழில் பண்றீங்கன்னா வர வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் தன்மையா பேசி வர வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கணும். கோப உணர்வுகளை அவங்க கிட்ட காமிச்சு வர வியாபாரத்தை கெடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மெயினா கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல, சூரிய பகவான் 8ஆம் இடத்துல, குரு சிவராஜ யோகம் இருக்கு. இருந்தாலும் அது அஷ்டமத்துல இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், பயணம், இடமாற்றம் இதெல்லாம் உண்டு. தேவையில்லாத மன உளைச்சல் இந்த மாதத்துல நீங்க சான்ஸ் உண்டு. அல்ல மனதை ஆஸ்வாசப்படுத்திக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை உங்களுடைய புத்திக்குள்ள திணிச்சு உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் ப்ரெஷரான சிச்சுவேஷன் இந்த மாதத்துல நீங்கும். குறிப்பா 17ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி விறுவிறுப்பா, ஒரு தெளிவு இல்லாம ஒரு குழப்பத்திலேயே பயணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இது காமிக்குது. எனவே இந்த மாதத்துல முதல் 17 நாள் நீங்க உங்களோட தொழில், உங்களோட உத்தியோகம், குடும்ப வாழ்க்கை, வாட் எவர் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அஷ்டமத்துல பார்த்தோன்னா மாதத்துல 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சூரியன், புதன் பிளஸ் குரு பகவான் இந்த 3 கிரகமும் இணைந்து இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கு. நியூவா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க, அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. மற்றபடி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும், எல்லா பொறுப்பும் உங்க தலையில உட்கார்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க தயாராயிடணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
அடுத்தது இந்த மாதத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் குருவுடைய கன்ஜெக்ஷன் 8ஆம் இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்துல பெருசா எதுவும் பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லை. கல்வி ரீதியா மேன்மை உண்டு. கல்வியில பெருசா தடை அமைப்பு இல்லை. கல்வியில ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு சரியாயிடும். சூரியன் புதன் குரு அஷ்டமத்துல இருக்கிறது நல்லது. இது எக்ஸ்பெஷலி கல்விக்கு ரொம்ப நல்லது. புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப படிக்கிற விஷயம் ஈஸியா அப்சர்வ் ஆகும். மறதி குறையும். கல்வியில ஒரு ஆர்வம் வரும். ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். இது என்ன அது என்னன்னு இந்த நேரத்துல கொஞ்சம் நோண்டி நோண்டி நிறைய படிக்க ஆரம்பிப்போம். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அல்லது ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் மேஜர்லி எதுவும் நெகட்டிவா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 11ஆம் அதிபதி நீச்சம் செவ்வாய் சனியுடைய பார்வையில வந்துடுறாரு. கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகி வரதுக்கான வாய்ப்பு அதிகம். யாருக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க பண உதவி பண்ணிடாதீங்க. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. இந்த மாதத்துல நீங்க வெளில கொடுக்குற பணம் உங்க கைக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு குறைவு. எனவே யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க. அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிறாரு. நீங்க செய்யற செலவு அர்த்தமில்லாத செலவுகளா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நான் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ண சொல்றேன். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதே போல இந்த மாதத்துல வண்டி வீடு வாகனம் குடும்பம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நிறைய செலவு வந்து நீங்கும். எனவே இந்த மாதத்துல எந்த அளவுக்கு வரவு வருதோ அதை தாண்டின செலவு உண்டு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே பொருளாதாரத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் பிளஸ் குருவுடைய கன்ஜெக்ஷன் 8ஆம் இடத்துல. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ச்சியா கொடுக்கும். முக்கியமா நம்ம சொல்றது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வயிறு தொடர்பான சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. சீரான உணவு பழக்கத்தை நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஓய்வான சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. தூக்கம், சரியான தூக்கம், சரியான சரிவிகித உணவு, இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஆரோக்கிய ரீதியா மேஜர்லி எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் குரு 8ல மறைறாங்க. முதல் 17 நாள் ஒரு மாதிரி சோர்வு, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக்கியமா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மேலும் கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கிறது. இது மாதிரியான ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஆரோக்கிய ரீதியா வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. இதுல சொல்லியிருக்க விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது இந்த ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு வரக்கூடிய இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்த வரைக்கும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை வணங்கி உங்களுடைய தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கௌரவம் இதை வந்து சிறப்பா மேன்மைப்படுத்தும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது அஷ்டமத்துல குரு பகவான் உங்களோட ராசிநாதன் அஷ்டமத்துல மறைஞ்சு உச்சமா இருக்காரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரந்தோறும் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. இந்த தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டு வருது உங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவை கொடுத்துரும். தெளிவான முடிவெடுக்கிறதுக்கான அந்த மனநிலையை உங்களுக்கு கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல தொழில் உத்தியோக ரீதியா உங்களுக்கு நெருக்கடி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வணங்கி ஏழை எளிய பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழை எளிய பெண்களுக்கு அன்னதானம் போடலாம் அல்லது அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை நீங்க செய்யலாம். அந்த உதவிகளை செய்யும் பொழுது தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடி அமைப்புகள்லாம் அந்த மாதத்துல குறையும். அடுத்தது பொதுவா ஜென்ரலா எல்லாரும் செய்ய வேண்டிய பரிகாரம், இப்ப நான் சொன்ன ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க செய்யலாம். ஆனா இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல தனுசு பொதுவா செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதியோர்களுக்கு உதவி செய்யறது. ஏழை எளிய முதியோர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது. அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்து பண்ணி கொடுக்கறது. இது வந்து இந்த ஆசிரமங்கள்ல பண்ணலாம் அல்லது ரோட்டோரத்துல ஆதரவற்ற முதியோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அவங்களோட அதிகபட்ச ஆசை என்னவா இருக்குனாக்கா ஒரு நல்ல சாப்பாடு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உடுத்துறதுக்கு ஒரு வஸ்திரம்,
ஏதாச்சும் ஒரு துணி, இந்த மாதிரி தான் அவங்களோட அதிகபட்ச ஆசை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நேரத்தில் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமானே தெரியல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, மைண்ட் ஒரு ஃப்ரீயாவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க உங்களோட பிரச்சனையை ஒரு பக்கம் அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, இப்ப நான் சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்துல இருக்கிற முதியோர்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது, அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். இது பிரபஞ்ச நியதி. அதனால ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எளிய பரிகாரங்களும் இதுல நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுங்க. இந்த மாதத்துடைய கடைசியில இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னுடைய இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன்.